வணக்கம் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது NTPC எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन தான் சோ இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 2016 ல எழுதின NTPC எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चंस சோ இந்த ஒரிஜினல் क्वेश्चंसல என்ன மாதிரியான क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்டு ஆன்சர் क्वेश्चन சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது ஒரே क्वेश्चन கொடுத்து மூணு அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இதே கண்டிஷனுக்கு மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஒரு கண்டிஷனை என்ன பண்ணோம் சால்வ் பண்ணோம் அப்படினா மூணு क्वेश्चनக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் சோ 3 மார்க் ஈஸியா நம்ம வாங்க முடியும் சோ அதுக்காக தான் இந்த क्वेश्चन எடுத்துர்க்கேன் இது ஒரு மாதிரி பசில் மாதிரி தான் கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு 5 பையன்கள் வரிசையாக ஒரு பலகையில் அமர்ந்திருக்காங்க சோ ஒரு வரிசையில 5 பேர் உட்கார்ந்திருக்காங்க ஓகேவா இதுல அவங்களோட கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அவங்க எந்தெந்த டைரக்ஷன்ல உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிறது சோ அவங்க எந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்திருக்காங்க அப்படிங்கிறது குறுக்கல நமக்கு தெரியாது எந்த டைரக்ஷன் நம்மளா ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கலாம் நான் இந்த பக்கம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்க நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்கன்னு எடுத்துக்கிறேன் நீங்க சவுத் சைடு ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் எந்த சைடு உட்கார்ந்தாலும் ஒருத்தருக்கு இடது பக்கம் ஒருத்தருக்கு வலது பக்கம் அப்படிதான் வரும் சோ அதனால நம்ம ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கலாம் நான் இந்த சைடு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சச்சின் ராமுவுக்கு இடப்பக்கமும் பின்னுவுக்கு வலப்பக்கமும் இருக்கிறான் அதாவது சச்சினோட பொசிஷனையே 2 பேரை வச்சு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ராமுவோட இடப்பக்கம் இப்ப நான் எல்லாரும் இப்படித்தானே ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க சோ நான் ராமுவை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா ராமோட இடப்பக்கம் எது ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க எப்படி இடப்பக்கம் வலப்பக்கம் போறீங்க அப்படின்னு இந்த ஆரோ மார்க் வச்சுக்கோங்க இந்த ஆரோ மார்க்கோட இந்த சைடு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னா என்னோட இடது பக்கம்ங்கிறது இந்த பக்கம் வரும் வலது பக்கம்ங்கிறது இந்த பக்கம் வரும் அதே மாதிரிதான் ராமுவுக்கும் இப்ப ராமுவோட இடப்பக்கம்னா இந்த சைடு ராமுவோட இடப்பக்கம் யார் இருக்கா சச்சின் அப்போ ராமுக்கு பக்கத்துல இந்த சைடு சச்சின் இருப்பாரு திருப்பி சச்சினோட பொசிஷன் எப்படி வச்சு சொல்றாங்க அப்படின்னா பின்னுவுக்கு வலப்பக்கம் பின்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவருக்கு வலப்பக்கமா சச்சின் இருப்பாரு அப்ப பின்னு எங்க உட்கார்ந்து இருப்பாரு இந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாரு அப்பனாதான் பின்னுவோட வலப்பக்கம் சச்சின் வருவார் அப்ப 3 பேரும் இந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எழுதியாச்சு அடுத்து ராமுவுக்கு வலப்பக்கம் மாண்டி இருக்கிறார் சோ ராமுவோட வலது பக்கம்னா இந்த சைடு இங்க யார் இருக்கா மாண்டின்னு ஒருத்தர் இருக்கார் அடுத்து மொத்தம் 5 பேர் 4 பேர் எழுதியாச்சு இன்னும் ஒருத்தர் மட்டும் எழுதணும் ரோனி ராம் மற்றும் மாண்டிக்கு நடுவுல ராமுக்கும் மாண்டிக்கு நடுவுல ஒரு பிளேஸ் இருக்கு போல அதுல யார் இருக்கார் ரோனி அப்படிங்கிறவர் இருக்கார் அப்ப அந்த 5 பேரோட பொசிஷன் நம்ம எழுதியாச்சு இப்ப क्वेश्चंस சால்வ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா புகைப்படத்தில் வலது பக்கம் இருந்து இரண்டாவதாக இருப்பவர் யார் வலது பக்கம்னா இந்த சைடு வலது பக்கம்ங்கிறது இந்த சைடு இதுல இரண்டாவதா யார் உட்கார்ந்திருக்கா ரோனி உட்கார்ந்திருக்காரு அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எஸ் இதுலயும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த क्वेश्चन என்னன்னு பாருங்க புகைப்படத்தில் இடமிருந்து இரண்டாவதாக இடமிருந்துனா இந்த சைடு யார் உட்கார்ந்திருக்கா ரெண்டாவதா சச்சின் உட்கார்ந்திருக்காரு சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எஸ் இங்கேயும் டி தான் கரெக்டா கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க புகைப்படத்தில் நடுவில் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க 3வது क्वेश्चन சோ நடுவுல யார் இருக்கா மொத்தம் 5 பேரு அப்ப ராம் தான் நடுவுல வருவார் இங்கிட்ட ரெண்டு பார்த்தோம்னா ராம் தான் சென்டர்ல வருவார் சோ அப்போ யார் வருவா சென்டர்ல ராம் எஸ் பி தான் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்து அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 மார்க் அல்லது 4 மார்க் क्वेश्चन நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கேட்கும்போது இது ஈஸியா நம்ம 3 மார்க்குங்கிறது வாங்கலாம் சோ இதுக்கு என்னன்னா இந்த அவங்களோட பொசிஷனை நம்ம கரெக்டா இங்க உட்கார வைக்கிறதா உட்கார வச்சோம் அப்படின்னா இவங்க 10 கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சோ இதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரி பசில்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி